திருமாவளவன் சொல்லி இதை பற்றி பேசுவதற்கு வலிமை இல்லை அப்படின்றது அந்த வார்த்தையை எனக்கு எப்படி உள்வாங்கிக்கிறதுனே எனக்கு புரியல. அதனுடைய ஆமா. அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப ம். நேரமா வலிமை இல்லைன்னா, இத பத்தி பேசுவதற்கான தயக்கமா? இல்ல இந்த முடிவுகள் எடுத்து இதை மேற்கொண்டு போவதற்கான தயக்கமா? ஆழ்ந்து அப்படின்னு சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுத்தோம் அப்டின்ட்டு இருந்தாரு. அதுதான் அவரு அப்படி சொல்லுங்க. ஆமா நாங்க முடிவு எடுத்தோம். நாங்க ஏன் போறோம். அப்படி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம். இதை பற்றி பேசுவதற்கு வலிமை இல்லைங்கிற வார்த்தையை எப்படி உள்வாங்கிக்கிறதுன்னு உண்மையிலேயே எனக்கு அது அத அத என்னால அதுக்கு சரியான வார்த்தைகளை அதுக்கான மீனிங் என்னால உள்வாங்கிக்க முடியல. அவங்க ம். உண்மையிலேயே வன்னியரசு அண்ணனுக்காக நான் என் தொகுதியில கூட ஓட்டு கேட்காம, நான் இங்க வந்து வன்னியரசு அண்ணனுக்காக ஓட்டு கேட்கிறேன். எனக்கு என் வெற்றியோட எங்க வன்னியரசு அண்ணன் வெற்றி தான் முக்கியம். பானை சின்னத்த நீங்க ஓட்டு போடுறது தான் முக்கியம். நீங்க ஜெயிச்சுட்டு வச்சுருவீங்களா? நீங்க ஜெயிக்க வச்சுருவீங்களான்னு உதயாநிதி அண்ணன் வந்து அந்த கேம்பெயின்ல ஏறி நின்னு பேசுறது இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்குது. ம். அப்போ நாளைக்கு ஒரு விஷயம் இவங்க பேசுறாங்க. தாவேக்காலருந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அது சமூக நீதிக்கு எதிரா இருக்கு. நாங்க நின்னு எதிர்த்து பேசும்பொழுது, ஆப்போசிட்ல இருந்து வன்னியரசு அண்ணன் எப்படி பேசப் போறாருங்கிறது வன்னியரசு அண்ணனுடைய அவருடைய ஸ்பேஸ் அது. அவரு தான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன மாரி பேசப் போறோம் அவரு தான் முடிவு பண்ணணும். நாங்க எங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கோம். ஆ இவங்க சொன்ன மாரி எங்களுடைய முன்னாள் முதல்வர் சொன்ன மாதிரி, எங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, அவர் சரியா சொல்லியிருக்காரு. அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய முடிவு. இதுல திமுக என்றும் தலையிடாது. தலையிடுவதும் சரியாக இருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நாங்க அவங்களுடைய முடிவுகள்ல தலையிடல. ஆனாலும் கூட்டணி தர்மத்துல இருந்துட்டு இவங்க இப்படி பண்றாங்களேங்கிற ஒரு விஷயம் கூட எங்களுக்கு இருக்கக்கூடாதா? நாங்க என்ன வந்து வி ஆர் மேட் இன் அயர்னா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. நாங்க ம். என்ன இரும்பால், மண்ணால் அப்படியா நாங்க செஞ்சிருக்கோம்? எங்களுக்கும் பல விஷயங்கள் நாங்க தாண்டி வந்திருக்கோம். உழைச்சிருக்கோங்க. கிரவுண்ட்ல நின்னு உழைச்சிருக்கோம். பான சின்னத்த எடுத்துட்டு ஒவ்வொரு திமுக காரனும் கையில பான சின்னத்த எடுத்துட்டு ஒரு வீதி வீதியா ரோடா போய் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப ம். எங்களுக்கான விஷயத்த நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஏன்னா இத கூட எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க அப்ப என்னதான் பண்றீங்க? நீங்க தாவேகா பக்கம் முன்னாடியே போய் நின்னு, நீங்க அவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு, இப்ப வன்னியரசு அண்ணன் அமைச்சரா இருந்தார்னா யாரும் கேள்வி கிடையாது. ஐயுஎம்எல் இப்ப போனாங்க, காங்கிரஸ் போனாங்க. கேள்வி கிடையாது. நாங்க ஏன் வந்து பேச போறோம்? நீங்க நின்னது எங்க கூட. யாருக்கு எதிரான ஓட்டுகள் அவை? அவை தாவேகாவிற்கு எதிரான ஓட்டுகள். பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள். அப்ப தாவேக்குக்கு எதிரான ஓட்டை எடுத்துட்டு போய் நீங்க அங்க வச்சு, எங்களுடைய உழைப்பு அங்க இருக்கிறது. நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். எங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருக்க தான் செய்யும். உங்களுக்கு எப்படி இத சொல்றதுக்கு வலிமை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அதே போல எங்களுக்கும் பல எண்ணங்கள் ஓடத்தான் செய்யும். அத நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது.